புதுமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, எஸ் பாஸ்கர் ஆகியோர் நடித்திருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி நேற்று வெளியாகியிருக்கிறது. குடும்ப ஆடியன்ஸை கொண்டாட வைத்ததா என்பதை ஒரு விமர்சனத்தின் வழியாக காண்போம். இலங்கைத் தமிழராக இருக்கும் சசிகுமார் குடும்பம் வறுமையில் வாடுகிறது. அந்த நாட்டிலிருந்து ராமேஸ்வரம் வழியாக தப்பித்து தமிழ்நாட்டுக்கு வர அவர் திட்டம் போடுகிறார். அதன்படி இந்தியாவுக்கு வரும் அந்த குடும்பம் சென்னைக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்டில் சாதாரண வாழ்க்கையை வாழ்கின்றனர். நன்றாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் திடீரென ஒரு பிரச்சனை வருகிறது. அதில் மாட்டிக்கொள்ளும் அந்த குடும்பம் தப்பித்ததா, அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை இயக்குனர் அனைவரும் பார்த்து ரசிக்கும் வகையில் காமெடியாக கொண்டு சென்றுள்ளார். பொதுவாக அடைக்கலம் தேடி வரும் இலங்கை தமிழர்கள் கதை என்றால் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். சோகமும் உணர்ச்சியும் கலந்ததாக இருக்கும். ஆனால் ஏன் அப்படி சொல்ல வேண்டும், ஜாலியாக சொல்லலாமே என இயக்குனர் யோசித்த விதமே பாராட்ட வைத்திருக்கிறது. அதேபோல் திரைக்கதையும் ஃபீல் குட் என ஆடியன்ஸை சொல்ல வைத்துள்ளது. அதில் சசிகுமாரின் இலங்கை தமிழ், அவருடைய வழக்கமான நடிப்பு எல்லாமே பாராட்ட வைக்கிறது. மேலும் ரொம்ப நாளைக்கு பிறகு சிம்ரனை படம் முழுவதும் துள்ளலான நடிப்பில் பார்க்க முடிகிறது. அதேபோல் சிறுவன் கமலேஷன் நடிப்பு வேற லெவலில் உள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் பின்னணி இசைப்படத்திற்கு பலமாக இருக்கிறது. இப்படி நிறைய பிளஸ் பாயிண்டுகள் படத்தில் இருக்கிறது. ஆனால் சில மைனஸ் விஷயங்களும் உள்ளது. சில காட்சிகள் சீரியஸாக இருந்திருக்கலாமோ என தோன்ற வைக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு பார்த்தால் இந்த கோடைக்கால விடுமுறையை கொண்டாடுவதற்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஏற்ற தரமான படமாக இருக்கிறது.